வணக்கம். இலங்கை பாராளுமன்றத்தோட ஒரு முழு வார நடவடிக்கைகளை ரொம்ப ஆழமா அலசுற இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க பகிர்ந்துகிட்டது எதிர்க்கட்சியோட ஒரு வார கால அறிக்கை. பிப்ரவரி 3லிருந்து 6, 2026 வரைக்கும் நடந்த விவாதங்கள், கேள்விகள், சட்டங்கள்னு ஒரு பெரிய தொகுப்பு இது. ஆமா, இது வெறும் என்ன நடந்ததுன்னு சொல்ற ஒரு அறிக்கை இல்ல. நம்மளோட நோக்கம் இந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் அது உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். சொல்லப்போனா இந்த வாரம் முழுக்க அதிகாரம் ஒரு பக்கம் குவியறதுக்கும் மக்களோட உரிமைகள் இன்னொரு பக்கம் போராடுறதுக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய இழுபறி போட்டியா தான் தெரியுது. அருமையான தொடக்கம். அப்போ அந்த அதிகாரத்துக்கும் உரிமைக்குமான போராட்டத்தோட முதல் களத்திலிருந்தே ஆரம்பிக்கலாமா? சட்டங்கள். வெள்ளிக்கிழமை பொது பாதுகாப்பு சட்டத்தோட தீர்மானத்துக்கு எதிரா வாக்களிக்க போறதா எதிர்க்கட்சி அறிவிச்சிருக்கு. இது எதுக்கு இப்போ? இதுதான் முக்கியமான கேள்வி. அரசாங்கமே சொல்லுது நிலைமையெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்குன்னு. அப்புறம் எதுக்கு இந்த அவசர கால நிலையை நீட்டிக்கணும்னு எதிர்க்கட்சி கேக்குது. அவங்களோட வாதம் என்னன்னா, இது பாதுகாப்புக்கான நடவடிக்கை இல்ல, அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை ஆரம்பத்திலேயே நசுக்கிறதுக்கான ஒரு கருவி. ஓஹோ, அதாவது பேச்சுரிமை, ஒன்று கூடும் உரிமை மாதிரியான அடிப்படை ஜனநாயக உரிமைகளை முடக்கிற முயற்சிங்கிறாங்களா? சரியா சொன்னீங்க. அவங்க அதான் சொல்றாங்க. அப்போ அரசாங்கம் சொல்ற பாதுகாப்பு காரணங்கள்ல உண்மை இல்லையா? இல்ல எதிர்க்கட்சிகள் இத அரசியல் ரீதியா கொஞ்சம் மிகைப்படுத்துறாங்களா? இந்த அறிக்கையின்படி எது உண்மைக்கு நெருக்கமா இருக்கு? இந்த அறிக்கையை வச்சு பார்க்கும்போது அரசாங்கம் கடந்த கால நிகழ்வுகளை காரணம் காட்டுது தவிர இப்போதைக்கு அப்படி ஒரு உடனடி அச்சுறுத்தல் இருக்கிறதா எந்த தரவுகளையும் முன்வைக்கல. அதனால எதிர்க்கட்சியோட சந்தேகம் ரொம்ப வலுவா இருக்கு. இது வெறும் சட்ட பிரச்சனை இல்ல, ஒரு நாட்டின் குடிமகனா உங்களுடைய சுதந்திரம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுதுங்கிறதோட நேரடியா சம்பந்தப்பட்டது. புரியுது. இதே அதிகார குவிப்புங்கிற கோணத்துல பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான சட்ட திருத்தமும் விவாதத்துக்கு வந்திருக்கு. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை சட்டம். இதுல செலவை குறைக்கிறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுன்னு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு பெரிய ஆபத்து ஒழிஞ்சிருக்கிறதா சொல்றாங்களே. அந்த ஆபத்து என்னன்னா, சந்தையில ஒரே ஒரு பெரிய முதல்ல மட்டும் மிஞ்சி இருக்கிற ஒரு நிலைமை. அதாவது மொனோபொலி. இப்ப உங்களுக்கு 3-4 மொபைல் நெட்வொர்க் இருக்கு. ஒன்னு பிடிக்கலன்னா இன்னொன்னுக்கு மாறலாம். ஒரு போட்டி இருக்கு இல்லையா? ஆமா. ஆனா இலங்கை டெலிகாம், மொபிடெல் ரெண்டையும் டயலாக் நிறுவனம் வாங்கிட்டா என்னாகும்? கிட்டத்தட்ட முழு சந்தையும் அவங்க கைக்கு போயிடும். அடடா, அப்ப அவங்க சொல்றதுதான் விலை, அவங்க கொடுக்கறதுதான் சேவைன்னு ஆயிடுமா? அதேதான். அவங்க என்ன விலை சொன்னாலும் நீங்க கொடுத்தாகணும். சேவையோட தரம் குறைஞ்சாலும் கேட்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வேற ஆப்ஷனே இருக்காது. இந்த ஏகபோக உரிமை நுகர்வோரான உங்களுக்கு தான் பெரிய பாதிப்புன்னு அஜித் பி பெரேரா மாதிரி உறுப்பினர்கள் சபையில எச்சரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் அரசியல் அதிகாரம், இன்னொரு பக்கம் பொருளாதார அதிகாரம், ரெண்டும் ஒரே இடத்துல குவியறதோட ஆபத்தே இது. ஆமா, இது தவிர கண்டெய்னர் யார்டு ஓனர்களுக்கான புது சட்டம், முஸ்லிம் திருமண சட்ட திருத்தம், அப்புறம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறத பத்தின மசோதாக்களும் விவாதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கே. ஆமா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சமூக குழுவோட வாழ்க்கைய நேரடியா பாதிக்கக்கூடிய சட்டங்கள். சரி, ஒரு பக்கம் இப்படி பெரிய சட்டங்கள், கார்ப்பரேட் அதிகாரங்கள் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் மக்களின் அன்றாட பொருளாதார பிரச்சனைகளும் சபைய உலுக்குன மாதிரி தெரியுது. குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர், அதாவது எஸ்எம்இக்கள் பத்தி எழுப்பின பிரச்சனை ரொம்ப முக்கியமானது. இது வெறும் ஒரு துறையோட பிரச்சனை இல்ல. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில, அதாவது ஜிடிபியில 50% மேல பங்களிக்கிறது இந்த சின்ன சின்ன தொழில்கள் தான். லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்கறது இவங்க தான். அரசாங்கம் நிவாரண திட்டம்னு அறிவிச்சாலும் அது சரியா போய் சேராததால பல தொழில்கள் இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்திருக்குன்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார். இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி தெரியுது. மூத்த குடிமக்களோட பிக்ஸட் டெபாசிட் வட்டியை குறைச்சது, ஏற்றுமதியாளர்கள் மேல வரி போட்டது, இப்போ எஸ்எம்இக்கள் பிரச்சனை, எல்லாமே சாதாரண மக்களை தான் குறிவைக்குது இல்லையா? ஆமா, இதுல உச்சகட்டமா இந்த வாரம் வெடிச்சது நொரச்சோலை அனல் மின் நிலைய பிரச்சனை. அங்க தரம் குறைந்த நிலக்கரி வாங்கறதுனால பெரிய பாதிப்புன்னு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குழுவே நேர்ல போய் ஆய்வு செஞ்சு அறிக்கை கொடுத்திருக்கு. ஒரு நிமிஷம், என்னது? தரமில்லாத நிலக்கரிய வாங்கறதுனால மின்சாரம் கம்மியா கிடைக்குது, அதனால நாட்டுக்கு நஷ்டமா? இது கேட்கவே நம்ப முடியாத மாதிரி இருக்கே. இது எப்படி நடக்குது? எஸ்.எம். மரிக்கார் போன்ற உறுப்பினர்கள் அததான் தெளிவா விளக்குறாங்க. உதாரணத்துக்கு, 1 டன் நிலக்கரி 100 யூனிட் மின்சாரம் தயாரிக்கணும்னு வச்சுப்போம். ஆனா தரம் இல்லாததால அது 70 யூனிட் தான் தயாரிக்குது. அப்போ மீதி 30 யூனிட்டுக்கு என்ன பண்றது? மறுபடியும் அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கணும். ஓஹோ,
இதனால நாட்டுக்கு மில்லியன் கணக்கான டாலர் நஷ்டம். இது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வர்ற சமையல் எரிவாயு விநியோகத்தையும் இது பாதிக்கும்னு எச்சரிக்கிறாங்க. இது வெறும் நிர்வாகத் திறமையின்மையா இல்ல இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருக்கா? ஹரிணி அமரசூரிய போன்ற உறுப்பினர்களை இத ஊழலுக்கான ஒரு சொர்க்கம்னு சொல்றாங்க. இது வெறும் ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் இல்ல. நாடு டாலருக்காக போராடிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வெளிப்படையான டெண்டர் முறையை தவிர்த்து அவசர கொள்முதல்ங்கிற பேர்ல அதிக விலை கொடுத்து நிலக்கரி வாங்குறது நாட்டின் பொருளாதாரத்துல இரட்டையடிய கொடுக்குது. என்ன மாதிரி இரட்டையடி? 1, அதிக பணம் வீணாகுது. 2, இது போன்ற செயல்களால சர்வதேச அளவுல நாட்டின் நம்பகத்தன்மை குறையுது. இந்த ஒரு முடிவு எரிசக்தி துறையை தாண்டி நாட்டின் நிதி நிலைமையே பாதிக்குது. ஒரு பக்கம் இப்படி மக்களின் அன்றாட பொருளாதார பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் பல வருஷமா ஆறாத காயங்களான மனித உரிமை மீறல்கள் பற்றிய குரல்களும் இந்த வாரம் ஓங்கி ஒலிச்சிருக்கு. குறிப்பா தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரம் மீண்டும் சூடு பிடிச்சிருக்கு. ஆமா, சாணக்கியன் ராஜமாணிக்கத்தோட உரை இந்த அறிக்கையில ரொம்ப முக்கியமா குறிப்பிடப்பட்டிருக்கு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி 49 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா எந்த விசாரணையும் இல்லாம 20-30 வருஷமா ஜெயில்ல வாழ்ற தமிழ் அரசியல் கைதிகளை ஏன் மறந்துட்டாருன்னு அவர் கேட்ட கேள்வி ரொம்ப வலிமையானது. 30 வருஷம், அது ஒரு தலைமுறை. நினைச்சு பார்க்கவே ரொம்ப கடினமா இருக்கு. அதுதான், அந்த வலியோட வெளிப்பாடுதான் அவரோட பேச்சு. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவோன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை விட மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வர பாக்குறீங்கன்னு அவர் குற்றஞ்சாட்டியிருக்கார். எங்க மக்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்கிற வரைக்கும் சுதந்திரம் இல்லைன்னு அவர் சொன்ன வார்த்தை அந்த சமூகத்தோட மனநிலைய அப்படியே பிரதிபலிக்குது. ஆமா, ரொம்ப ஆழமான வார்த்தைகள். இந்த மாதிரி தேசிய அளவுல பேசப்படுற பிரச்சனைகள் ஒரு பக்கம்னா, ஒவ்வொரு பகுதியோட தனிப்பட்ட பிரச்சனைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. காதர் மஸ்தான் வில்பத்து வழியா போற மன்னார் புத்தளம் ரோடு மூடப்பட்டதால மக்கள் படுற கஷ்டத்தை பத்தி பேசியிருக்கார். அதே போல 1990ல கல்முனையில 100க்கும் மேற்பட்ட முஸ்லிம் யாத்ரீகர்கள் காணாமாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு இத்தனை வருஷம் கழிச்சும் நீதி கிடைக்கலன்னு கலாநிதி MLAM ஹிஸ்புல்லாவோட குரல் ஒலிச்சிருக்கு. அப்புறம் அக்கரைப்பற்றுல கடலரிப்பு, வீட்டு திட்ட பிரச்சனைகள்னு மக்கள் பிரதிநிதிகள் அவங்க பகுதி வழிகளை சபையில பதிவு செஞ்சிருக்காங்க. ஜனநாயகம்னா இதுதானே. ஆனா இந்த ஜனநாயகத்தோட மையமான பாராளுமன்ற நிர்வாகத்திலேயே ஒரு குழப்பம் நடந்திருக்குங்கிற செய்திதான் இந்த வாரத்தோட அதிர்ச்சியான விஷயம். சபாநாயகருக்கும் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கும் நடுல பிரச்சனைன்னு ஹர்ஷனா ராஜகரணா சபையில சொல்லியிருக்காரு. இது என்ன விவகாரம்? இது ஒரு சாதாரண பதவி சண்டை இல்ல. சபாநாயகருங்கிறவர் நாட்டின் 3வது குடிமகன், பாராளுமன்றத்தோட மாண்பை காக்க வேண்டியவர். செயலாளர் நாயகம்ங்கிறவர் பாராளுமன்ற நிர்வாகத்தோட தலைவர். இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனைன்னா அது ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஸ்தம்பிச்சு போறதுக்கு சமம். அப்போ இது வெறும் தனிப்பட்ட அதிகார போட்டியா இல்ல ஜனநாயக அமைப்புகளோட சுதந்திரத்துல தலையிடுற ஒரு பெரிய பிரச்சனையா? ஹர்ஷனா ராஜகருணா எழுப்புற சந்தேகம் 2வது வகைதான். சபாநாயகர் மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளை இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரிக்குது. அந்த விசாரணையில தலையிட முயற்சி நடக்குதாங்கிறது தான் அவரோட கேள்வி. ஓஹோ, அப்படியா? ஆமா, சபாநாயகரோட தனிப்பட்ட செயலாளர் நாயகத்திட்ட விளக்கம் கேட்கறது ஆணைக்குழுவோட சுதந்திரமான செயல்பாட்டுல தலையிடுற மாதிரி இருக்குன்னு அவர் வாதாடுறார். ஒரு நாட்டின் ஜனநாயகம் சரியா இயங்க பாராளுமன்றம், நீதிமன்றம், ஆணைக்குழுக்கள் மாதிரி அமைப்புகளோட சுதந்திரம் ரொம்ப முக்கியம். அதுல கைவிக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டு வரும்போது அதை நாம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். உண்மையிலே இது ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டு. சரி, இதுக்கு நடுவுல பொதுமக்களோட நேரடி பிரச்சனைகளும் விவாதிக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களோட போராட்டம் இந்த வாரம் முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 17,000 பேர் நிரந்தர நியமனத்துக்காக போராடுறாங்க. இது வெறும் வேலைவாய்ப்பு பிரச்சனை இல்ல, இது கல்வித்துறையோட சம்பந்தப்பட்டது. நீங்க கொடுத்த இந்த அறிக்கையில ஒரு முரண்பாடு தெரியுது பாருங்க. ஒரு பக்கம் நாட்டுல 40,000 ஆசிரியர் பணியிடம் காலியா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தகுதியான ஆட்கள் நிரந்தர நியமனம் இல்லாம தெருவுல போராடுறாங்க. ஆமா, இது என்ன மாதிரியான நிர்வாகம்னே புரியலையே. இந்த முரண்பாடு தான் பல கேள்விகளை எழுப்புது. இது கூடவே வேலையில்லா பட்டதாரிகளோட எண்ணிக்கை பத்தின கேள்விகளும் இளைஞர்களோட எதிர்காலம் குறித்த கவலையை காட்டுது. ஆக இங்க அனுப்பின இந்த ஒரு வார கால அறிக்கையை வச்சு பார்க்கும்போது ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது. அவசர கால சட்டம் மாதிரி விஷயங்கள் மூலமா அரசாங்கம் அதிகாரத்தை குவிக்க முயற்சி செய்யுது. அதை எதிர்க்கட்சிகள் கடுமையா எதிர்க்கிறாங்க. அதே சமயம் பொருளாதார நிர்வாகத்துல இருக்கிற குளறுபடிகள், அது நொரச்சோலை நிலக்கரி கொள்முதலா இருக்கட்டும் இல்ல சிறு தொழில்களோட பிரச்சனையா இருக்கட்டும், அப்பட்டமா தெரியுது. இது மக்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியா பாதிக்குது. ஆமா, இது எல்லாத்துக்கும் நடுவுல நீதி, சமத்துவம், பிராந்திய உரிமைகள்னு பல வருஷங்களா கேட்கப்படுற குரல்களும் தொடர்ந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. தமிழ் அரசியல் கைதிகள்ல இருந்து
காணாம ஆக்கப்பட்ட முஸ்லிம் யாத்ரீகர்கள் வரைக்கும் ஒவ்வொரு சமூகத்தோட வலியும் சபையில பதிவு செய்யப்படுது. சரி, இந்த எல்லாத்தையும் தொகுத்து பார்த்த பிறகு உங்களுக்காக ஒரு சிந்தனை. பாராளுமன்றத்துல தினமும் நூத்துக்கணக்கான கேள்விகள் கேட்கப்படுது, பல மணி நேரம் விவாதங்கள் நடக்குது. இந்த அறிக்கையே அதுக்கு சாட்சி. ஆனா இவையெல்லாம் வெறும் சபை குறிப்புகளாகவும் செய்திகளாகவும் கடந்து போகுதா, இல்ல உண்மையிலே அரசாங்கத்தோட கொள்கைகள்லயும் மக்களோட வாழ்க்கையிலயும் ஒரு அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்துதா? இந்த கேள்விக்கான விடைய தேடுறது தான் ஒரு குடிமகனா நம்ம ஜனநாயக பயணத்தோட மிக முக்கியமான பகுதி.